நாராயணா என்னும் பாராயணம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம் பெருமாலயம். நாராயணா எனும் பாராயணம் தனம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே திருமலை. படியேறி வருவோர்க்கு பயமில்லையே, செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே. துணையானவள் சங்கு சக்கராயுதம் துதிப்பார்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம். நாராயணா என்னும் பாராயணம் நலங்காவும் தருகின்ற தேவாம்பிதம் தேவாம்பிதம். சித்திகளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை. சித்தி அழுத்தோடு முத்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டும் சேர நினைத்த மலை. தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டி சேர நினைத்த மலை. தத்துவ வேதம் உரைத்தோர் சாரதி நித்தம் வாழுமலை. தத்துவ வேதம் நித்தமும் சாரதி நித்தமும் வாழுமலை. என் தாயிலே வெளியவர் தூயவள் மாயவள் ஏழுமலை. நாராயண நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்திப்பழங்களோடு உடையது. அதோடங்கிய வித்துக்கள் போட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பவிட்டுண்டானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கல்லை என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலனுக்கு நம்முடைய கழகத்தின் விளைவாகும். இது அறிந்தவராயிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு நடுங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சிரசானது 1000 அடிச்சு கூட இது எனது தமையின் தக்க நிட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டுள்ளால் தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயண நமோ ஓம் நமோ நாராயண நமோ ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டாங்கம் படித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடனும் சித்திரமும் வீட்டிற்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் 1100 காதரவப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிட முடிவுடைய ஆதிசேஷன் மேல் சேனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சம் சுமதரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரமாக இப்புவி உலகின் தென் திசையில் வெள்ளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆகா, கதிரமுடதேமாகி கடந்து விட்டது நாளிகவள கழகம் நடத்துவதற்கொண்டு மதியுறும் விடவில்லையே. காரண வண்ணமகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாவும் சந்தேகமில்லை. அது கணபதி தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
அள்ளல் போம் வல்வினை போம் தொல்வினை போம் அள்ளல் போல் வல்வினை போல் தொல்வினை போல் ஆளுகள் துயில் போனு மருமகனான ஞான பிள்ளையார் துணி போட்டு எழுந்திடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விசுவின் சீரங்க சிறுவேதியல் வேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேணிகள் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவள் நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையார் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள் கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவள் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் சொன்ன அவை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்றும் மாறாத பேரில் சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம் இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் 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 அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்திலே நமது அந்த அன்னையை பணிந்துவிட்டு பிறகு மற்றது பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்தூக்கை சிரித்திடுவார் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளில் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளில் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி எண்ணம் எல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் பின்னல் சடை போட்டு பிச்சை பூ சூடிடுவாள் பின்னல் சடை போட்டு பிச்சை பூ சூடிடுவாள் பித்தனைக்கு இணையாக நத்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நத்தனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே
சிதுர்க்கை சிரித்திடுவாள் சில்லஞ்சிறு பெண் போலே. அந்த அன்னை அவளை பணிந்து விட்டோம். கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்புக்கு இடமாக இருக்கிறது. புத்துக்குழுங்கு பூஞ்சோலைகளும் பொஞ்சு வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடடா, சிதறவிடும் அருவி, சில் என்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்தம் என் சொல்லு. நதியோரம் 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 நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்தம் என் சொல்லு. நடந்தம் என் சொல்லு. நதியோரம் வெண்ணிற மேகமும் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழைகள் மூடுவதென்ன. வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை இட்டு ஓடுவதென்ன, மலையை மூடுவதென்ன. முகில்தானோ துகில்தானோ, முகில்தானோ துகில்தானோ, தந்தனக்காடு இருக்கு தேன் சிந்திர கூடு இருக்கு. தேன் வேண்டுமானால் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நதியோரம் லலலா 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 லுலுலுலு லுலுலுலு லுலுலுலு. கையிலை தோட்டம் நீ தேவதையாட்டம், துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம், துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும் புள்ள, பனி தூங்கும் பசும் புள்ளே, மின்னது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம். கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதலல் காதலி செல்ல. நான் இந்த ஆனந்தம் மீன் சொல்ல. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டை பார்க்கும் கொடி பார்க்க விடையில் பெட்டை பார்க்கும் தென்பாகும் பாகமுற்ற நெஞ்சே. நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், அயிரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு பிரபலமான எம்பெருமான் ஸ்ரீ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறங்களுக்கு வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரிந்து மண்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தோம்பல் வாழ்க, 6 முகமும் வாழ்க, பிற்பக்கு சரிவல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சிவரக மையே வாழ்க, வாசலா மணியே வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக பேரின்பம் அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு தெரிகிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று
சற்று எண்ணி பார்க்கலாமா? நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், என் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன், நின் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டா, உள் வளை கொண்ட கை மீது பறி செல்ல தந்தா. உள்மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன்மலர் கூந்தல் அலை பாய அவள் என்ன சொன்னாள். வடிவானே இதழ் மீது சுவை என்ன தந்தா. உன்மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உள் வடிவானே இதழ் மீது சுவை என்ன தந்தா. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன், நின் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். பொன்வன்றொன்று மலரென்று முகம் பார்த்து மோத, என் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. என் கருக்கூந்தல் அலை பாய்ந்து மேகங்களாக, கருங்கூந்தல் அலை பாய்ந்து மேகங்களாக. நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் அலை பாய்ந்து மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன். இளமைக்கு துணையாக தனியாக வந்து. நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்து. நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு அது கழகத்தை துவங்கலாம். என்ன சோ பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல் இருக்கு. மனதை கொள்ளை கொள்கிற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆலவலம் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் எப்படி இன்னிசை பாருங்கள் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். கண்ணெதிரே தோன்றினாள், கடிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள். கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள். பன்னீர் பூ போன்ற பார்வையும், நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பன்னீர் பூ போன்ற பார்வையும்,
நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுத்து பிள்ளலிட்ட வடிவை கண்டதினாலே கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் எல்லும் எல்லை ஏல் வெறுத்து மறைகிறாள். என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை அவள் எடுத்து போகிறாள். இன்னும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், இன்னும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள். அங்கே கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், எதிரே தோன்றினாள். இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தையும் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தாண்டவனை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி, அன்னவளை காண வேண்டும் பேட்டி. அதன் பிறகு செல்வன் அவள் கந்தர்வன் கொட்டி. இதற்கு முன் அவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள், சற்று எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மாநிலமும் வீணிடமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. புருவம் ஒரு வெள்ளாக, பார்வை ஒரு கடையாக, புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கனையாக. பருவம் ஒரு களமாக, போர் தொடுக்க பிறந்தவளும் குறுநகையில் வள்ளத்தில் புலி விழுந்த கன்னத்தில், குறுநகையில் வண்ணத்தில் புலி விழுந்த கண்ணத்தில் தேச்சுவையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமேன விரல் நகமும் பசுந்தளிர் போல் வளைக்கரமும், பவளமன விரல் நகமும் பசுந்தளை போல் வளைக்கரமும். தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ, தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலில் தங்காக நீர்ஜெழுத்து அமைந்தவளோ, ஆழ்கடலில் சங்காக மீன்கழுத்து அமைந்தவளோ. யாழிசையில் மொழியாக பாய்மொழிதான் வளர்ந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. செங்கதிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடல் குளித்து, செந்தனை
சிலையில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடல் கொடுத்து புல்தகத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை எல்லவள் பேர் மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவளில் திறமையெல்லாம் புதுமை பெற்ற அழகு என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குடலோ நீந்துகின்ற குடலோ இப்படிப்பட்ட அழகுடையவளாக இருக்கின்றால் இருந்தாலும் இந்த இடத்திற்கு இந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலிருந்து இந்த அனைத்து கலைஞர்களும் வந்திருக்கிறோம் என்றால் அது நான் அம்மா என்று அழைக்கக்கூடிய செயலட்சுமி கண்ணன் அவர்களை சாரும் ஒரு குடும்பத்தார்களை சாரும் என்று சொன்னால் அவர்கள் இயற்றிய பாடல் உயர் திரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மேலே அவர்கள் இயற்றி நான் பாடியிருக்கின்றேன். அவங்க முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கள் குருவாக இருந்து எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதை நானும் பல மேடைகளில் சொல்லியிருக்கின்றேன். இந்த இடத்திற்கு இந்த வள்ளி நேரடியாக தோன்றி இங்கு காவல் செய்த இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம் என்றால் அது அன்பு அம்மா ஜெயலட்சுமி கண்ணன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் சாரும். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் காலை முதல் மாலை வரை நேரம் என்று பாராமல் உணவளித்து சிறப்பித்த கனிமொழி அன்பு அண்ணார் கார்த்திக் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் இடையே நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அன்னதானம் மிகவும் ஒரு சிறப்புக்குரிய தானம். அன்னதானம் இப்போ கர்ணனாகப்பட்டவன் எத்தனையோ தான தர்மங்களை செய்திருக்கின்றார். கொடை வள்ளல் என்று சொல்வார்கள். அப்பற்பட்ட அந்த கர்ணன் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. சில அந்தணர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கர்ணனிடம் கேட்கின்றார்கள். அப்பொழுது அன்னச்சாத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அதோ அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினார். அவர் இறந்து யமபட்டணத்திற்கு போகும்பொழுது மிகவும் பசி தீரா பசி அவரை வாட்டியது. நான் எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருக்கின்றேன், எனக்கு ஏன் இந்த பசி வாட்டுகிறது என்று யமதர்மனிடம் கேட்கும் பொழுது, நீ எல்லா தானங்களும் செய்தாய், ஆனால் அன்னதானம் செய்யவில்லை. இருந்தாலும் உன்னுடைய ஆட்காட்டி விரலை நீ வாயில் வைத்துக்கொள், உன்னுடைய அந்த பசி தீரும் அப்படி சொல்லி யமதர்மனே கர்ணனுக்கு சொன்னான். அப்பற்பட்ட வகையிலே கர்ணனாக இருந்து கொடை வள்ளலாக எங்களுக்கு உணவளித்த அன்பு கார்த்திக் கண்ணர் அவர்களுக்கும் கனிமொழி சகோதரி அவர்களுக்கும் நிறைய என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு செயலட்சுமி அவர்கள் எழுதிய இந்த பாடல் அன்பு ஐயா கண்ணதாசன் அவர்கள் மேலே அந்த பாடல் நான் பாடுகின்றேன். அதை கேட்டு ரசித்து கரகோசப்படுத்தி கைதட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே அண்ணன்மாரே தம்பி மாறே அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே நம்ம ஐயா கண்ணதாச வாழ்ந்த கதையை சொல்லி வரேன். ஐயா கதையை நினைச்சு மக்கள் கேட்க வேணும் ரசிச்சு, அவர் தமிழுக்கு கிடைத்த தங்கம் ஐயா கலைத்துறையின் சிங்கம். அண்ணமர தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே நம்ம ஐயா கண்ணதாச வாழ்ந்த கதையை சொல்லி வரேன். ஆறடி உயரம் கொண்ட அழகு சிலை நம்ம ஐயா, பாட்டெழுது அழகை காண பல கண்கள் வேணும் ஐயா. காதலிலும் கனிரசமும் படைத்தவர் தான் நம்ம ஐயா, தத்துவ பாடலிலும் ததும்ப விட்டார் நம்ம ஐயா. பாலக்காட்டு அப்பாவி ராசாவுக்கும் காதல் சொல்லி, பாலக்காட்டு அப்பாவி ராசாவுக்கும் காதல் சொல்லி, மன்மதனும் இவருமே காதல் கற்க வேணுமே. அத்தனை தலைமுறைக்கும் அர்த்தமுள்ள இந்து மதம், அவதுவை கவிஞர் சொன்ன அத்தனையும் நல்ல உரம். ராமாயண காவியத்தை ஈரடியில் சொன்னவர், மனித வாழ்க்கை தத்துவத்தை பாடலிலே தந்தவர். சிறுகுடல்பட்டி ஊரிலே
பிறந்தவர் யாருங்க? நம்ம ஐயா கண்ணதாசன் புகழையே கேளுங்க. சிறுகுடல்பட்டி ஊரிலே பிறந்தவர் யாருங்க? நம்ம ஐயா கண்ணதாசன் புகழையே கேளுங்க. அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே நம்ம ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த கதையை சொல்லி வாரேன். சாத்தப்ப செட்டியாருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் சாத்தப்ப செட்டியாருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் 8வது மகனாக நம்ம ஐயா பிறந்தார் ஐயா. திருமண வாழ்க்கை தன்னை தித்திப்பாய் வாழ்ந்தாரே. குறைவின்றி குழந்தை செல்வம் பெற்றவர் தான் நம்ம ஐயா. என்னாடி உலகம் என்று எடுத்து சொன்ன கவிஞர் அவர். போனால் போகட்டும் என்று ஆறுதல் சொன்ன அறிஞர் அவர். என்னாடி உலகம் என்று எடுத்து சொன்ன கவிஞர் அவர். போனால் போகட்டும் என்று ஆறுதல் சொன்ன அறிஞர் அவர். எழுதிய பாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்களே. என்ன சொல்லி நான் பாட 1000ல் 1 2 எழுதிய பாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட கருத்துக்களே. என்ன சொல்லி நான் பாட 1000ல் 1 2 தமிழ் கடலில் மூழ்கி நம்மால் முத்தெடுக்க முடியாதையா. கடுகளவு தான் சொன்னேன் கடலளவு உள்ளதையா. செயலட்சுமி கண்ணன் இந்த பாட்டு எழுதி தந்தாரையா. சந்தன குமார் இதை பாடியே வந்தேன் ஐயா. செயலட்சுமி கண்ணன் இந்த பாட்டு எழுதி தந்தாரையா. சந்தன குமார் இதை பாடியே வந்தேன் ஐயா. அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே நம்ம ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த கதையை சொல்லி வாரே. ஐயா கதையை நினைச்சு மக்கள் கேட்க வேணும் ரசிச்சு. அவர் தமிழுக்கு கிடைத்த தங்கம் ஐயா கலைத்துறையின் சிங்கம். அண்ணமார தம்பி மாறே அருமையுள்ள அக்கா மாறே. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி கரகோசப்படுத்தி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் சந்தனகுமார் அவர்களுக்கு வள்ளிமலை வழிபாட்டு மன்றம் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியும். பொன்னாடை பொருத்தை கௌரவப்படுத்திய வள்ளிமலை வழிபாட்டு மன்றத்தினருக்கு என் சார்பாகவும் எங்களுக்கு இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த அன்பண்ணார் ஆதிசுவரன் சார்பாகவும் எங்களுக்கெல்லாம் இந்த இடத்திற்கு ஏன்னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துக்கு வந்து இந்த பொன்னாடை பெறுவதெல்லாம் மிகப்பெரிய உயரிய விருதான கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கலைமாமணி விருது என்று சொல்லக்கூடிய அந்த விருதுக்கு ஒப்பாக இன்று எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த கலைமாமணி விருது பெற்றதாக நினைக்கின்றேன். உங்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்துக் கொள்கின்றேன். இந்த வள்ளிமலைக்கு வந்திருக்கின்றேன். நானும் கலைமாமணி விருதிற்கு விண்ணப்பம் செய்திருக்கின்றேன். உங்கள் அருளாட்சியுடனும் அந்த வள்ளியம்மை முருகன் அருளாலும் எனக்கு அந்த கலைமாமணி விருது கிடைக்க வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல இறைவனையும் அந்த முருகனையும் அந்த வள்ளியம்மை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. கந்தனுக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது மகத்துவமல்ல. கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபிறப்பில் அமைந்து படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆகிய 6ஐயும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவான் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்திற்காக சுந்தரம் இது தம்பு புன்ஷிரந்த மங்கை இவள் இந்த உலகில் வந்தார். தழும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தாள். அந்தரமே குந்து தேவ குந்துபி முழங்கி வரும். அந்தரமே குந்து தேவ குந்திவி முழங்க வரும். இது வணக்கம் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. அந்தரமிரைததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தாள். என் வந்தா மாதர் மரியாபம் வானோடு மண்ணுலக மரதனோற்ற மாதர் வள்ளியின் கொடுவாளுடன் மங்கையிட பொங்கால் வீழ்த்த மேளா மாதவத்தல மதத்தை கணிகத்தேனை மணந்த தெய்வானை வாழ்த்த சீமான் என்ற தெய்குந்தரையை மனமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளியை கடிமணம் புரியும் கால நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் தருகின்றான். அவனை முதலில் சந்திப்போம். அதன் பிறகு நம்முடைய கழகம் பற்றி சிந்திப்போம்.